ஹலோ கைஸ், இன்றைக்கி வீடியோவில் மோஸ்ட் ஆஃப் த சவுத் இண்டியன்ஸோட கம்ஃபர்ட் ஃபுட்டுன்னு சொல்லலாம் ரசம். ஸோ அதனோட ரெசிபி தான் இன்றைக்கி பார்க்க போகிறோம். ஸோ இது வந்து ரொம்பவே ஹெல்த்தி அண்ட் டைஜஷனுக்கு ரொம்பவே ஹெல்ப் பண்ணும். ஸோ வாங்க எப்படி செய்யலான்னு பார்ப்போம். ஸோ ஒரு மிக்ஸி ஜாரில் 2 ஸ்பூன் மிளகு, 1 ஸ்பூன் சீரகம் போட்டு ஃபஸ்ட்டு வந்து நம்ம பவுட்ரு பண்ணிக்கணும். பவுட்ரு பண்ணதுமே இதில் வந்து ஒரு முழு பூண்டு தோல் எடுக்காமல் தோலோட போட்டுக்கணும். போட்டு ஒன்று பாதிமாக அரைச்சிக்கணும். அவ்வளோதான், இது தனியாக எடுத்து வச்சுக்கோங்க. இப்போ ஒரு பேனில் ஒரு ஸ்பூன் எண்ணெய் விட்டுட்டு அதில் வந்து 1/2 ஸ்பூன் அளவுக்கு கடுகு போட்டு பொரிய விடணும். பொரிஞ்சதுமே இதில் வந்து ஒரு கொத்து கருவேப்பிலை போடணும். போட்டுட்டு காஞ்ச மிளகா போடும்போது முழு மிளகாவாக போடுங்க. கிள்ளி போட்டிங்கன்னா ரசம் ரொம்பவே காரமாயிடும். அதுக்கப்புறம் நம்ம அரைச்சி வச்ச மிளகு, சீரகம், பூண்டு போட்டுட்டு இதில் வந்து ஒரு 1/4 ஸ்பூன் அளவுக்கு பெருங்காயம், 1/4 ஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் பொடி போட்டு வதக்கணும். ஒரு 2 மினிட்ஸ் வதங்கினா போதும். நான் இங்கே 2 தக்காளி வந்து இந்த மசாலா கூடவே ஒரு 1/2 ஸ்பூன் உப்பு போட்டு வதக்கிக்க போகிறேன். சில பேர் வந்து புளி கூட கரைச்சி ஊற்றுவாங்க. ஸோ நீங்கள் அப்படியும் பண்ணலாம். ஆனால் அதில் வந்து தக்காளி வந்து பச்சையாக இருக்கிற மாதிரியே இருக்கும். ஸோ அதனால் நான் மோஸ்ட்லி வந்து எண்ணெயிலே போட்டு வதக்கிக்குவேன். ஸோ தக்காளி வதங்கின உடனே இதில் வந்து ஒரு நெல்லிக்காய் சைஸ் அளவுக்கு புளியை வந்து கரைச்சி ஊற்றிக்கிறேன். ஊற்றிட்டு உப்பு செக் பண்ணிவிட்டு உப்பு வேணும்னா போட்டுக்கோங்க. போட்டுட்டு இப்போ ஓரளவுக்கு கொதி வர ஆரம்பிச்சிச்சு. இப்போது 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு ரசப்பொடி, அப்புறம் கொத்தமல்லி வந்து கொஞ்சம் நிறைய போடுங்க. அப்போ ரசமோட ஃப்ளேவர் நல்லாயிருக்கும். ஸோ இப்போ பாருங்கள், ரசம் வந்து கொதிக்க ஆரம்பிக்க போகுது. ஸோ ரசம் வந்து ரொம்ப கொதிக்க விடக்கூடாது. அது கொதிக்க ஆரம்பித்த உடனே ஆஃப் பண்ணிடணும். அவ்வளோதான், நம்மளோட ரசம் ரெடி. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா subscribe to 2 servings. Thanks for watching.